அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ரமலான் மாதம் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று கொண்டிருக்கிறது. இந்த 2026 ரமலான் மாதத்தை பொறுத்த வரையில் ஒரு பக்கம் சர்வதேச அளவில் ஈரான் இஸ்ரேல் போர் என்கிற ஒரு பரபரப்பு செய்தி, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நெருங்கி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இத்தகைய சூழ்நிலையில் முஸ்லீம்களாகிய நாம் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்று பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்ற தொடர் சொற்பொழிவுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர், இந்த தலைப்பு ஏன், எதற்கு என்பதை சுருக்கமாக தருகிறேன். நம் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்த தமிழக மண் சமூக நீதிக்கான மண், சமத்துவத்திற்கான மண். இந்த தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் மதுரையை அயோத்தியாக மாற்றுவோம் என்கிற ஒரு கோஷம் ஒருபுறம், பார்ப்பனிய கடப்பாரியை தூக்கி கொடுத்து வந்து கொண்டு திராவிட கோட்டையை உடைப்போம் என்கிற கோஷம் மறுபுறம். இதற்கு மத்தியில்தான் இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்கிற இந்த தலைப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உங்களுக்கு கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரையில் சமூக நீதிக்கான களத்தில் தந்தை பெரியாரை போல, ஏன் தந்தை பெரியாரோடு இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டவர் என்றால் அது மிகையல்ல. தந்தை பெரியார் அவர்களை இந்த திராவிட மண்ணில, இந்த தமிழக மண்ணில தூக்கி கடப்பாறையை கொண்டு வந்து உடைப்போம் என்று சொன்னால், அடுத்ததாக உடைக்கப்பட வேண்டியது, உடைப்பதற்காக குறிவைக்கப் போவது யார் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். எனவே தான் சொல்கிறோம், பெரியாரை பற்றி அனைவரும் நமக்கு தெரியும். பெரியாருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும், பெரியாருக்கும் முஸ்லீம்களுடைய தொடர்பு நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறித்த கருத்துக்களை எந்த அளவுக்கு இஸ்லாமிய கோட்பாடோடும் முஸ்லீம்களோடும் அந்யோன்யமாக இருந்தார். அம்பேத்கர் அவருடைய வாழ்கிற காலத்தில் அன்று வாழ்ந்த இஸ்லாமிய தலைவர்களோடு என்ற அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தார். அம்பேத்கருடைய சித்தாந்தம், அம்பேத்கரியம், அம்பேத்கருடைய கோட்பாடு இஸ்லாமிய கோட்பாடோடு எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது என்பதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்கிற தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மிக குறிப்பாக வடக்கத்திய, அதாவது வடக்கத்திய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்தி ஊடகங்கள் இன்றைக்கு அம்பேத்கரை கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரானவர் போலவும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே என்ன செய்கிறாங்க, அம்பேத்கரிய கருத்துக்களை இப்போமே விதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் நாக்பூர் ஸ்கிரிப்ட் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு 5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளிலோ தமிழ்நாட்டிற்கு அது என்ன செய்யப்படும், ஏற்றுமதி செய்யப்படும் தமிழில். அப்போது வரும்பொழுது அதற்கு பதில் சொல்லும் வகையாக இப்போமே நாம் என்ன செய்வோம், அந்த கருத்துக்களை எல்லாம் பேசி ஏன் வைக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தாக்கத்திற்காக என்ன செய்கிறேன், இது ஆய்வுக்காக இந்த காணொலியை வெளியிடுகிறோம். ஆக இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்கிற இந்த காணொலிக்குள்ள முழுமையாக நம்ம வருவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரையில் அவர் ஒருபோதும் சனாதன வர்ணாசிரம மனு தர்ம கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. RSS உடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான கொள்கையைத்தான் அவர் என்ன செஞ்சார், பின்பற்றினார். எப்படி இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வள்ளுவருக்கு காவி உடை போர்த்தி வள்ளலாரை வானுரைய புகழ்ந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு முருகனுக்கு அரோகரா என்று சொல்வதெல்லாம் 4ஆம் தர அரசியலோ, அதுபோல அம்பேத்கரும் எங்க ஆளுதான், எங்களுடைய சங் பரிவார கோட்டைக்குள் அவர் வந்தார். RSS சாகாவில் 1930-40களில் என்ன செஞ்சாரு, கலந்து கொண்டு அவர் வாழ்நாள் புகழ்ந்தார் என்கிற புழுகு மூட்டைகள் எல்லாம் தமிழில் அடுத்த ஏற்றுமதியாக போகிறது. எனவே தான் சொல்கிறோம், அது சமத்துவம் மண்ணு. பெரியாரை எப்படி தாக்குனாங்களோ இப்போ அம்பேத்கரை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே தான் சொல்கிறோம், அவர் முஸ்லீம்களின் நண்பராக இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாழ் உரிமைக்காக இறுதி வரை போராடியவர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அவரை இந்துவாக பிறந்தேன், நான் இந்துவாக நான் மரணிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த மனு தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக களம் கண்டவர். இன்னும் சொல்ல போனா வர்ணாசிரம கொள்கை, வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் ஒரு சேர இருந்தவர். மனிதன் நான் பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தேன், வாயிலிருந்து பிறந்தேன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் காலிலிருந்து பிறந்தான், தொடையிலிருந்து பிறந்தான், சத்திரியன், இப்படிலாம் வகைப்படுத்துவதை அம்பேத்கர் வன்மையாக மறுத்தார். இது இஸ்லாமும் மறுக்குது.
இஸ்லாம் வந்து மனிதருக்கு மனிதன் சமம் என்று சொல்கிறது. ஓ மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். யா ஐயுஹன்னாஸ் இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரின் ஒன்சா. ஓ மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். முஸ்லீம்களே என்று இறைவன் சொல்லலை. 49வது அத்தியாயத்தினுடைய அந்த வசனத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய கோட்பாடு அந்த அளவுக்கு அம்பேத்கரியத்தோடு இணைந்து போவதை பார்க்கிறோம். உதாரணமாக ஆசிரம தர்மம், அதையும் அம்பேத்கர் எடுத்தார். என்ன ஆசிரம தர்மம்? அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இப்படி எல்லாம் சொன்னாங்க, வகைப்படுத்தி வைத்திருக்காரு. எல்லாத்தையுமே அம்பேத்கர் தப்பு என்று சொன்னார். இஸ்லாத்தில் சந்நியாசம் கிடையாது, மனைவி மக்களோடு நேசிலாம் குடும்பம் நடத்தலாம். இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக குறிப்பாக சொல்ல போனால் பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தை அம்பேத்கர் அவர்கள் 1940 எழுதினாங்க. அவருடைய மறுபதிப்பு 1945-46 வாக்கில் வந்து வெளியிடப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை, அரசியல் ரீதியான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா, அம்பேத்கர் அவர்களே முஸ்லீம்களை விமர்சனம் பண்ணிவிட்டார், அம்பேத்கர் அவர்களே இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணிவிட்டார் என்று இன்றைக்கு புழுகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டுக்கு இது வரல, வரும்போது நம்ம விலாவரியாக பேசுவோம். ஆனால் இப்பவுமே சொல்லி வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்று என்ன செய்யறாங்க, புழுகு மூட்டையை அவுத்து விடுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்பதை விளக்கி சொல்வதற்காக இந்த காணொளி. உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரையில் இந்திய முஸ்லீம்களின் இனிய தோழராக இருந்தார். இது நம்ம கையிலேருந்து மடியிலேருந்து போட்டு சொல்லலை, வரலாற்றில் ஒரே ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன் கேளுங்க. 1946 அன்றைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது 1947. நான் சொல்வது 1946 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கக்கூடிய அந்த சபைக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் போக முடியும். அப்போ அம்பேத்கர் அவர்கள் 1946 பாம்பே மாகாணத்தில் போட்டியிடுகிறார். அன்று காங்கிரஸோடு இருந்த அந்த ஒரு பிணக்கின் காரணமாக அம்பேத்கர் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். அப்போ இதை பார்த்த அன்றைக்கு முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருந்த பாரட்லா முகமது அலி ஜின்னா அவர்கள், ஆகா, இந்திய அரசியலமைப்பு சபைக்கு அம்பேத்கர் கண்டிப்பாக வர வேண்டுமே, அவருடைய அந்த கல்வி அறிவும் அவருடைய போராட்ட குணமும் வந்து கண்டிப்பாக இங்கே ஒழிக்கப்பட வேண்டுமே, அந்த குரல் வந்து ரொம்ப முக்கியமே என்று கருதி கொண்டு அம்பேத்கர்கிட்ட சொல்றாரு, நீங்க முஸ்லீம் லீக் சார்பாக போட்டிடுங்க. ஏன்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் தான் முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருக்கிறார். சக முஸ்லீம் லீக் தலைவர்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு அம்பேத்கரை நாம முஸ்லீம் லீக் சார்பாக நிறுத்துவோம். எங்கே? வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில். அப்போ மேற்கு வங்கத்தில் முஸ்லீம் லீக் கோட்டாவில் அவர் வந்து பங்கு கொண்டு அவர்கள் தேர்தலை போட்டியிட்டு பெருவாரியான முஸ்லீம் லீக்குடைய மெம்பர்களுடைய உறுப்பினருடைய வாக்குகளை பெற்று அவர் சபை உறுப்பினராக உள்ளே வந்துதான் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கான மிகப்பெரிய உரையாற்றுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மிக முக்கிய சிற்பியாக தெரிகிறார். எந்த அளவுக்கு அன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் வந்து அந்நுண்ணியமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எனவே தான் இந்த இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்கிற அந்த தலைப்பில் இது போன்ற கருத்துக்கள் நம்ம சொல்ல இருக்கிறோம். குறிப்பாக அன்றைய காலத்தில் வாழ்ந்த சமகால இஸ்லாமிய தலைவராக இருந்த பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1946 முதல் 1959 வரை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் காங்கிரஸுடைய தலைவராக இருந்த காலத்தில், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த காலத்தில் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவ்வளோ போந்து சொல்லியிருக்கிறார். அடித்தட்டு மக்களுடைய உரிமை குரலை உரத்து முழங்கியவர் அம்பேத்கர். அந்த வர்ணாசிரம மனுதன்பத்திற்கு எதிரான அந்த கொடுமைகளை எல்லாம் வெட்ட வழிக்கு கொண்டு வந்தவர் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுடைய உரிமைக்காக போர்க்குழல் எடுப்பவர் அம்பேத்கர் என்றெல்லாம் சிலாகித்து சொல்லியிருக்கிறார். பதிலுக்கு அம்பேத்கரும் காங்கிரஸில் இருந்த முரண்பாடெல்லாம் வந்து தூக்கி வைத்துவிட்டு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை போன்ற தலைவர்கள் இந்திய முஸ்லீம்களுக்கு தேவை சொன்னாரா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் முகமது இக்பால், அல்லாமா முகமது இக்பால் மிகப்பெரிய கவிஞர் தெரியும். சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்ற பாடலை படித்து உலகத்திலேயே எங்கள் நாடு மாதிரி சிறந்த நாடு கிடையாதுப்பா அப்படின்னு உரத்து முழங்கின அல்லாமா இக்பால் அவர்கள் 1930-38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதைகளில் அவருடைய ரைட்டிங்ஸில் அம்பேத்கர் அவர்களே அந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லியிருக்கிறார். அதுபோல் அம்பேத்கர் அவர்களும்
அல்லாமா இக்பால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப சிலாகித்து போய் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், சமகாலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய தலைவர்கள் அம்பேத்கரை இந்த அளவுக்கு புகழ்ந்துரைக்கிறார்கள் என்று சொன்னால், அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அன்று வாழ்ந்த இஸ்லாமிய தலைவர்களும் ஒருமித்த குரலில் இருந்திருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமிய பார்வையில் நீங்கள் அம்பேத்கரை பார்த்தாலும் கூட அம்பேத்கருடைய கோட்பாடுகளும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கோட்பாடுகளும் இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் நபிமொழியுடைய கோட்பாடுகளும் பல இடங்களில் பொருந்தி போவதை தெளிவாக உணர முடியும். இத்தகைய இஸ்லாமிய தலைவர்களுடைய இஸ்லாமிய அறிஞருடைய கூற்றுகளை பார்த்தாலே அது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது போன்ற கருத்துக்களை நாளைக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை தொடராக நாம் பார்ப்போம். குறிப்பாக இது போன்ற கருத்துக்களை மற்றவங்களுக்கு பதிவு செய்யுங்க. இந்த காணொளிகளை மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.